வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மை வி3 எம்டி சாருக்கு பெயில் கிடைச்சிருச்சா அப்படிங்கிற மாரி நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. பெயில் இன்னும் கிடைக்கல. ஏன்னா நேத்தோட பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 2ஓட 60 நாள் கம்ப்ளீட் ஆயிருக்கு. நேத்து தான் பெயிலுக்கு அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு காலையில பெயில் அவங்க அப்ளை பண்ணிருவாங்க. இன்னைக்கு ஈவினிங்குள்ளார கூட எம்டி சார் வெளிய வரலாம். அப்படி இல்லன்னா நாளைக்கு கன்ஃபார்மா பார்த்தீங்கன்னா, எம்டி சார் வெளிய வந்துருவாரு. நாளைக்கு கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஈவினிங் இல்லன்னா நாளைக்கு கண்டிப்பா ஒரு நல்ல தகவல் கிடைக்கும். எல்லாருமே கேட்டுட்டு இருக்கீங்க. பேமெண்ட் எப்படி குடுக்க முடியும்? 118 கோடி தான் கம்பெனியோட அக்கவுண்ட்ல இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. எப்படி குடுக்க முடியும்னு நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஒரு கால்குலேஷன் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, 2500 கோடி நம்ம கம்பெனி அக்கவுண்ட்க்கு உள்ள வந்திருக்கு. அவங்க குடுத்த அமௌண்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, 2190 கோடி குடுத்திருக்கிறதா உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 118 கோடி பார்த்தீங்கன்னா, 48 பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அதையும் அவங்க வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 526 கோடிக்கு நம்ம இதுல ஹப்ல எல்லாத்துமே சேர்த்து பொருள் இருக்கு அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருந்தாங்க. இது பார்த்தோன்னா, எம்டி சார் வெளிய வந்ததும் அவங்க முதற்கட்டமா ஃபர்ஸ்ட் எடுத்ததும் பார்த்தோன்னா, நம்மளோட கம்பெனில இருக்கிற அந்த எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தோன்னா, ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டு அவங்க வாங்குறதுக்கு பார்ப்பாங்க. அது ஒரு 1 வீக் அது எடுத்துக்கும் கண்டிப்பா. எம்டி சார் வெளிய வந்ததுமே பேமெண்ட் குடுத்துருவாரா? அப்படிங்கிற மாரிலாம் எல்லாம் கேள்வி கேட்கறீங்க. கண்டிப்பா முடியாது. ஒரு 1 வீக் கண்டிப்பா பார்த்தோன்னா, பேமெண்ட் வரதுக்கு டிலே ஆகும். ஏன்னா அந்த ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டு அந்த Play Storeல ஆப்ப கொண்டு வரணும். அது எல்லாமே அவங்க அத ப்ராசஸ் பண்ணுவாங்க. அதையெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளாரயே அவங்க அந்த 1 வீக்குள்ளாரயே வெளிய வந்ததுமே எம்டி சார் கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ண சொல்லுவாரு. ஏன்னா ஒரு 1 ஆர் 2 டேஸ் பர்ச்சேஸ் பண்ணுங்க எல்லாரோட சீலிங் அமௌண்ட்ல இருந்து அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஏன்னா 118 கோடி தான் பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து இருக்கு அப்படிங்கிறதுனால, அந்த 526 கோடிக்கு அவங்களோட பொருள் இருக்கிறதுனால, கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ண சொல்லுவாங்க. அந்த பர்ச்சேஸ் பண்ண சொல்லும்போது அப்போ அவங்களோட அக்கவுண்ட் உங்களுக்கு பேமெண்ட் பார்த்தீங்கன்னா, இன்னும் உங்களுக்கு சேல்ஸ் இன்கிரீஸ் ஆகும்போது, கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, அந்த பேமெண்ட் குடுக்கறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. 526 கோடி இருக்கிறனால கண்டிப்பா எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாரி கட்டாயம் பண்ணாங்கன்னா, அத கண்டிப்பா மக்களும் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது, சேல்ஸும் இன்கிரீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் அது எல்லாமே அவங்க கிளியர் பண்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா, எம்டி சார் அதுக்கான ரூல்ஸ் எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. அது எல்லாம் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா, நமக்கான பேமெண்ட் அந்த ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிலாம் முடிச்சு அவங்க எல்லாமே கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கான பேமெண்ட் ஒரு 1 வீக் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா, அதுக்கான அப்டேட் தெரிய வரும். நீங்க கடைசியா வித்ட்ரா குடுத்திருப்பீங்க பாத்தீங்களா? ஒரு 3 1/2 மாசத்துக்கான பேமெண்ட் தான் ஃபர்ஸ்ட் அவங்க ரிலீஸ் பண்ண பாப்பாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும். மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் 15ஆம் தேதி தான் பாத்தீங்கன்னா, நீங்க வித்ட்ரா ரிக்வெஸ்ட் குடுத்திருப்பீங்க. அந்த 3 1/2 மாசத்துக்கான பேமெண்ட் தான் ஃபர்ஸ்ட் அவங்க கிளியர் பண்ண பாப்பாங்க. அந்த ரிக்வெஸ்ட் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா, இப்ப போயிட்டு இருக்கிற அந்த பேமெண்ட்க்கான இது எல்லாமே கம்பெனில நல்ல மாற்றங்கள் எல்லாமே கொண்டு வருவாங்க. அதெல்லாம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, அந்த பேமெண்ட் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பேமெண்ட் ரொம்ப அதிகம். அதனால கண்டிப்பா சேல்ஸ்லாம் இன்கிரீஸ் பண்ணி அவங்க பழைய மாரி கம்பெனிய ரன் பண்றதுக்கு பாப்பாங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா, இந்த 2வது பேமெண்ட்க்கான வித்ட்ரா நமக்கு கிடைக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த 3 1/2 மாசத்துக்கான பேமெண்ட் வித்ட்ரா ரிக்வெஸ்ட் குடுத்தத ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ண தான் பாப்பாங்க. அப்பதான் கம்பெனி நார்மலா ரன் ஆகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, அவங்க சேல்ஸ ஃபர்ஸ்ட் இன்கிரீஸ் பண்றது தான் பாப்பாங்க. கம்பெனில வந்ததுமே நெறைய ரூல்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்க. எல்லாமே மாற்றங்கள குடுப்பாரு. அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பா நமக்கான பேமெண்ட் எல்லாமே கிளியர் பண்ணிருவாங்க. அதனால யாரும் பயப்பட வேணாம். பேமெண்ட் வர கொஞ்சம் டிலே ஆனாலுமே பேமெண்ட் எல்லாருக்குமே அவங்க கிளியர் பண்ணிருவாங்க. ஃபர்ஸ்ட் அந்த 3 1/2 மாசத்துக்கான பேமெண்ட் தான் கிளியர் பண்ண பாப்பாங்க. அதுக்கான என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ அது எல்லாமே அவங்க கண்டிப்பா எடுப்பாங்க. அப்பதான் கம்பெனி பார்த்தீங்கன்னா, இன்னும் ஸ்ட்ராங் ஆவும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா, அவங்க 3 1/2 மாசத்துக்கான பேமெண்ட்ட ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ண தான் பாப்பாங்க. அதனால நம்ம வெயிட் பண்ணுவோம். எம்டி சார் இன்னைக்கு இல்லன்னா நாளைக்கு வெளிய வந்துருவாரு. வந்ததுமே நமக்கு ஒரு நல்ல தகவல் கிடைக்கும். ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிலாம் போட்டதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, நமக்கான பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.